வணக்கம். இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மீண்டும் பளிச்சிடுகின்றன. அதற்கு முன்பு H1B விசா தொடர்பாக அமெரிக்கா சில கட்டுப்பாடுகளை கொண்டு வருவது பற்றி நமது ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுத்த செய்தி ஒன்று உள்ளது. அது இந்தியாவை மட்டும் பாதிக்கும் ஒரு விஷயம் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவிற்கு வேலை தேடி செல்லும் அனைத்து நாடுகளின் மக்களையும் தான் அது பாதிக்கிறது. இந்தியர்கள் அதிக அளவில் அமெரிக்காவிற்கு செல்வதால் அவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று வேண்டுமானால் சொல்லலாம். இந்தியாவை மட்டும் குறிவைத்து கொண்டு வரப்படும் ஒரு விஷயம் அல்ல இது என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். H1B விசா தொடர்பான புதிய கட்டண முறை அல்லது புதிய கட்டுப்பாடுகள் எதுவாக இருந்தாலும் அது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நிர்வாகத்தின் அல்லது வலதுசாரி அரசியலின் ஒரு பொதுவான கொள்கை என்பதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் சொன்ன விஷயங்களில் ஒன்றுதான் இது. அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அமெரிக்காவை மட்டுமே நம்பிக்கொண்டு இங்குள்ள யாரும் வாழ்வதில்லை. அமெரிக்காவை மட்டுமே நம்பிக்கொண்டு இங்குள்ள யாரும் குழந்தைகளை பெறுவதில்லை. ஆகையால் பிள்ளைகளை படிக்க வைத்து அமெரிக்காவில் விட்டுவிடலாம் என்ற பழைய சிந்தனையில் இருந்து விலக வேண்டும் மக்கள். இந்தியாவிலேயே அறிவையும் திறமைகளையும் எப்படி பயன்படுத்த முடியும் என்று ஒவ்வொருவரும் சிந்திக்க தொடங்க வேண்டும். ஏனென்றால் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்கள் மிக குறைவுதான். 145 கோடி மக்கள் இங்கேதான் இப்போது வாழ்கிறார்கள். ஆகையால் இங்கேயே வாழ முடியும். புத்திசாலியான மனிதர்களால் இங்கேயே நன்றாக வாழ முடியும். அதற்கான வாய்ப்புகளை நாம் கண்டறிய வேண்டும். அமெரிக்காவில் இருப்பது போல் சுலபமாக இருக்காது. ஆனால் இங்கேயும் நமக்கு வாய்ப்புகள் உள்ளன என்பதுதான் உண்மையாகும். தற்போது இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பு தென்படுகிறது. அதற்கு அமெரிக்காவே முன்முயற்சி எடுக்கிறது என்பது மிக முக்கியமான விஷயமாகும். இந்திய அமெரிக்க வர்த்தக தகராறு தற்காலிகமானதுதான் என்றும் இந்த உறவு மீண்டும் வலுப்பெறும் என்றும் உலக பொருளாதார மன்றத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சமீபத்தில் கூறியது மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. இதற்கிடையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கருக்கும் அமெரிக்காவின் ஸ்டேட் செக்ரட்டரி மார்கோ ரூபியோவிற்கும் இடையே சந்திப்பு நடந்தது. அதில் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவை வலுப்படுத்துவது குறித்த விவாதங்கள் நடந்தன என்ற செய்திகள் வருகின்றன. நமது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் குழுவினரும் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தைகள் நடத்த புறப்படுவதும் மிகவும் நேர்மறையான அறிகுறியாகும். ஏனென்றால் இந்தியா அமெரிக்கா வர்த்தகத்தில் ஒரு தரப்பு மட்டுமே பெரிய லாபம் பெறுவதில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுவது போல் அமெரிக்காவும் இந்தியாவிடமிருந்து நிறைய நன்மை பெறுகிறது என்பதுதான் உண்மையாகும். ஆகையால் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு எந்த வகையிலாவது பாதிக்கப்பட்டால் அது இந்தியாவை மட்டுமல்ல அமெரிக்காவையும் தான் பாதிக்கும். ட்ரம்ப் நிர்வாகம் இந்த உண்மையை இப்போது புரிந்து கொண்டுள்ளது என்றுதான் நம்ப வேண்டும். தேசிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளபடி வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் அமெரிக்காவில் நடத்திய பேச்சுவார்த்தைகள் பலனளித்துள்ளதாக தெரிகிறது. எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க ஸ்டேட் செக்ரட்டரி மார்கோ ரூபியோவுடன் நடத்திய விவாதங்களும் பியூஷ் கோயல் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியுடன் நடத்திய விவாதங்களும் பலனளிப்பதாக இருந்துள்ளன. அதனால் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை நிறைவேற்றுவதில் ஒரு ஒப்புதல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்காக ஒன்றாக பணியாற்றுவதை தொடர்வதாக அமெரிக்கா உறுதியளித்துள்ளது. இரு தலைவர்களுக்கும் இடையேயான சந்திப்பு குறித்த சில விவரங்களை ரூபியோ தமது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். கிடைக்கும் செய்திகளின்படி இந்தியா மற்றும் அமெரிக்காவிற்கு இடையே ஒரு வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் நிறைவேறும் என்பது தெளிவாகிறது. அதாவது நிறைய கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்களுக்கு இடையே ஒரு மிகவும் மூலோபாயகரமான ஒப்பந்தம் நிறைவேற இருக்கிறது. இந்த விஷயங்களில் இந்தியா மிகவும் விவேகத்துடனும் பக்குவத்துடனும் செயல்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். பகிரங்கமான அறிக்கைகள் மூலம் அமெரிக்கர்களை கோபப்படுத்தவில்லை. மக்கள் தொடர்பு உறவுகளை பாதிக்கும் வகையில் ட்ரம்ப் செய்தது போல் கேவலமான பேச்சுக்களை பேசவில்லை. அதை மேலும் தூண்டிவிடும் வகையில் முன்னெடுத்து செல்வதற்கு முயற்சிக்கவில்லை. ஒரு பொறுப்புள்ள தரமான நாடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டுமோ அந்த தரத்தை பராமரித்துதான் இந்தியா அமெரிக்காவுடன் விவாதங்களை நடத்தியது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறும் என்ற உறுதியான நம்பிக்கை அதனால் இப்போது உள்ளது. இந்த ஆண்டிலேயே இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் நிறைவேறும். சில நாட்களுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைவர் தெளிவாக கூறியிருந்தார், இந்தியா ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தம் இந்த ஆண்டு நிறைவேறும் என்று.
கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது வர்த்தக ஒப்பந்தத்தை பாதிக்காது என்று ஐரோப்பிய ஒன்றியம் கூறியது. இந்தியாவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையேயான உறவில் அதிருப்தி கொண்டுள்ளது அமெரிக்கா. எண்ணெய் இறக்குமதி செய்வதில் மிகுந்த அதிருப்தி உள்ளது அமெரிக்காவிற்கு. ஆனால் இந்தியாவுடன் அதிகம் வலுக்கட்டாயமாக நடந்து கொள்ள விரும்பாது நிச்சயம் அமெரிக்க நாடு. எனவே தற்போது நமது நாட்டில் ஏற்றுமதி வணிகத்தை நம்பி வாழ்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பின்னடைவிற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு விரைவில் கிடைக்கும் என்றே தெரிகிறது.